ஹாய் ஹலோ வெல்கம் அவர் ட்வின்ஸ் மதர் ஃபேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆரி கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஆரி கிளாஸில் வந்து சுவிங் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சுவிங் த்ரெட்டில் நம்ம எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா, இப்போ பீட்ஸுக்கெல்லாம் நம்ம சுவிங் த்ரெட்டை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் அப்போ தான் சுவிங் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு ஷேப்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கொடி டிசைன் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா, கட் பண்ணி போடாமல் எண்ணாட் போடாமல் கண்டினியூஸாக எப்படி வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து நம்ம கொடி டிசைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த எட்ஜஸ்லாம் நான் எப்படி ஷார்ப்பாக கொடுக்குறேன் அதெல்லாம் கவனமாக பார்த்து இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வந்துடும். இந்த மாதிரி சுவிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் இப்போ பீட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எண்ணாட் வந்து இதை போடாமல் ஃபுல்லாக இது கண்டினியூஸாக ஃபுல்லாக இந்த லீஃப் டிசைன் இந்த கொடி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து எண்ணாட்டே போடுவோம். இதில் வந்து நான் எப்படி இதில் கொண்டு வரேங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒவ்வொரு லீஃபும் நான் முடிக்கும்போது வந்து எண்ணாட் போடுறதில்ல. அந்த லீஃபுக்குமே ஸ்டிச்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி டேன் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இதை வந்து வாட்ச் பண்ணி கரெக்டாக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு லீஃப் முடிஞ்சு அடுத்து கொடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்படியே அடுத்த ஸ்டிச்சுக்கு போகக்கூடாது. அந்த ஸ்டிச்சஸ் வந்த இடையிலே குத்தி தான் நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கொடிக்கு போகணும். இல்லை அப்படி இல்லாமல் நம்ம இந்த லீஃப் முடிச்சிட்டோம் அப்படியே அதை தாண்டி அடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு அது இடையில நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு அடுத்து நீங்கள் கொடிக்கு போனீங்கன்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும். நான் இப்போ வந்து ஜூமாக கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியறதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். லீஃப் வந்து ஃபுல்லாக நம்ம எப்போவுமே ஒவ்வொரு ஷேப்லையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து இது வந்து கரெக்டாக வந்துடும். எட்ஜஸும் நீங்கள் அதில் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எட்ஜஸும் நம்ம வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாக் போட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்து போகணும், ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து கொடி டிசைனுக்கு வரோம் பாருங்கள். கொடி டிசைன் வந்து கரெக்டாக ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். இந்த ஒரு ஸ்டிச் இருக்குது. அந்த ஸ்டிச்சை வந்து லைட்டாக விலக்கி விட்டுட்டு அதோட இடையில நீடியில் வச்சு ஒரு ஸ்டிச் போடுதோம். ஸ்டிச் போட்டு கொண்டு வரணும். இதுதான் இப்படி கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும். இல்லாட்டி இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது, நீட்டாகவும் உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ வந்து நான் எப்படி போடுறேங்கிறத மட்டும் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடுறேன்னு பார்க்குறது தான் கேமரா வந்து ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் கிளியராக பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படி எண்ணாட் போடாமையே ஒரு லீஃபும் கொடியையும் கண்டினியூஸாக கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். இதை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ வந்து கிளியராக நல்லா நீட்டாக வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொடி டிசைன் வந்து முடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். நம்ம இந்த கொடி டிசைனை வந்து